முக்கிய செய்தி. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் ஹேமந்த் சோரன் பதவியேற்றுள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் ஹேமந்த் சோரன் பதவியேற்றுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைவுள்ளார். வசந்தி வணக்கம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் ஹேமந்த் சோரன் பதவியேற்றுள்ளார். இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ஜார்க்கண்டுடைய முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் ஹேமந்த் சோரனுக்கு பதவியேற்பு விழாவை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்டுடைய முக்தி மோர்ச்சாவின் முன்னாள் தலைவராக இருந்தவரும், அதே போல ஜார்க்கண்டுடைய முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன், அதே போல ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன், அதே போல ஜேஎம்எம் கட்சியுடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக ஹேமந்த் சோரன் பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு 2009 ராஜ்யசபா எம்பியாக இருந்து அதன் பிறகு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் இணைந்து கூட்டணி அமைப்பு இருந்த போது துணைத் தலைவராக 2010 அவர் ஹேமந்த் சோரன் பதவியேற்றுக் கொண்டார். அதன் பிறகு 2013 ஜேஎம்எம் கட்சியுடைய தலைவராக அவர் 2013 தான் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதன் பிறகு பாஜக கூட்டணி முறிந்து கொண்டு காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியுடன் மீண்டும் ஜேஎம்எம் கட்சி ஜார்க்கண்ட்ல ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு இரண்டாவது மீண்டும் அவங்க ஆட்சி அமைத்தார்கள். ஹேமந்த் சோரனை பொறுத்த வரைக்கும் இளம் வயதிலேயே முதல்வரான அதாவது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயதுல ஒரு முதலமைச்சரான பதவியேற்பார் அப்படின்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு இவரா இருக்கிறார். மேலும் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்களை அவர் செய்திருக்கார். குறிப்பாக பெண்களுக்கு வேலையில 5% இடஒதுக்கீடு போன்ற முற்போக்கான திட்டங்களை அவர் அறிவித்தது. அதே போல நக்சல் ஆதிக்கம் அதிகமா இருக்கு இந்த ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதுமே அதன் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக நிறைய கவனங்களை அவர் செலுத்தியிருக்கிறார். எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் அவர் பழங்குடி மக்களுக்கான பல்வேறு போராட்டங்களை அவர் செய்தது தேசிய அளவுல பல அதாவது கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் 2019 முதலமைச்சராக காங்கிரசுடைய கூட்டணி ஆட்சியில் இருந்த போதுதான் நில மோசடி அவருடைய பேர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து அவர் விசாரணையில் அவர் தொடர்ந்து அதுக்கு ஆளாக்கப்பட்டார். அவர் அமலாக்கத்துறை கடந்த ஜனவரி 31 கைது செய்தது. அந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அவரை தொடர்ந்து ஜேஎம்எம் கட்சியின் முக்கிய தலைவராகக்கூடிய சம்பாய் சோரன் பதவியேற்றுக் கொண்டார். 5 மாதங்களாக நீதிமன்றத்தில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி அவர் தொடர்ந்து மனு தாக்கல் செய்திருந்த நிலையில இறுதியாக கடந்த ஜூன் 28 தான் அவர் மீதான அவருக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த குற்றம் குறித்தாக முழுமையான எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. எனவே அதை தொடர்ந்து கடந்த புதன்கிழமை ஜேஎம்எம் கட்சியுடைய கட்சி தொண்டர்களுடைய கூட்டமானது நிர்வாகிகளுக்கு நடைபெற்றது. இதுல குறிப்பாக மீண்டும் ஹேமந்த் சோரனை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியிருக்காரு. ஏன்னா ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இறுதி அதாவது டிசம்பர் மாதத்துல தேர்தல் முக்கியமா ஹேமந்த் சோரனை மையமாக வைத்துதான் அவர் முதலமைச்சராக இருந்தால் மட்டும்தான் ஜேஎம்எம் அந்த கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கட்சி பெரும்பாலானவர் நம்புறாங்க. எனவே அவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என பெரும்பான்மையினர் முடிவு செய்ததன் அடிப்படையில சம்பாய் சோரனை ராஜினாமா செய்ய கோரி அந்த கூட்டத்தில் செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து நேற்று ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று சம்பாய் சோரன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தா அதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். அதை தொடர்ந்து ஹேமந்த் சோரனும் தன்னுடைய எம்பிக்களுடைய ஆதரவுகள் இருப்பதாக அவர் கடிதத்தை இன்று காலை வழங்கியிருந்தார். அதை தொடர்ந்து ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அந்த அழைப்பை ஏற்று அவரை பதவி ஏற்றுக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அதை தொடர்ந்து தற்போது இந்த பதவி பிரமாணமானது நடைபெற்றிருக்கிறது. மீண்டும் இவர் பதவி ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்று இந்த ஆண்டு இறுதியில மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே ஏற்கனவே பாஜகவை கடுமையாக
தொண்டர்களுக்கு இது ஒரு கம்பேக் மாதிரி, அதாவது ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்னால இந்த ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றது என்பது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாக மனநிலையை ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது சிறையில் வைக்கிறார். அவர் இடைக்கால ஜாமீன் மூலமாக கடந்த மாதம் வெளியே வந்து திரும்பவும் அவர் சிறைக்கு சென்று வைக்கிறார். அவர் இன்னும் தன்னுடைய முதலமைச்சர் பதவியெல்லாம் இருந்து இந்த வழக்கை அவர் தொடர்ந்து வைக்கிறார். எனவே தற்போதைய ஹேமந்த் சோரனுடைய வழக்குல அவர் ராஜினாமா செய்து இப்ப திரும்பவும் அவர் பதவியில் இருக்காரு. இப்ப ஜாமீன்ல தான் அவர் வந்திருக்கிறார். இதுக்காக மேல்முறையீடு திரும்ப அமலாக்கத்துறை வந்து செய்திருக்கிறது. எனவே இந்த வழக்கு எந்த கோணங்கள்ல செல்வது அப்படின்றது தெரியல. ஆனா ஹேமந்த் சோரன் தரப்பிலிருந்து அவர் முதலமைச்சராக இந்த வழக்கை எதிர்கொள்வாரா, இல்ல மீண்டும் வேற ஏதாவது திருப்பம் வருமா என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளின் மத்தியில தான் இந்த பதவியேற்பு நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரிங்க.